இதில் ஜெயிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்களுக்காக நாம் இந்த மாதிரி சமயோஜித வினாக்கள் அப்படிலாம் கொண்டு வரோம். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு கொஷினோடு வந்திருக்கோம். ஒரு நாள் நீங்கள் நீதிபதியின் வீட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் பொழுது நீதிபதிக்கு ஒரு அசம்பாவிதம் அல்லது உடல்நலக்குறைவு ஏற்படுகிறது. அதே நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கும் அசம்பாவிதம் அல்லது உடல்நலக்குறைவு ஏற்படுகிறது. இப்போது நீங்கள் உங்கள் சொந்த பிரச்சனையை கவனிக்க செல்வீரா அல்லது நீதிபதியை காக்க முயற்சிப்பீரா? ஸோ இது இப்போது ஒரு நீதிமன்றத்தில் நீங்கள் பணிக்கு போகிறீங்க. ஸோ அப்போ உங்களை இன்டர்வியூ பண்ண போகிறாங்க. இப்போது உங்கள் ஃபேமிலியில் ஒரு முக்கியமான ஒரு நபர், இப்போது பேரண்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இல்லை குழந்தைங்கன்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஆண் இன்டர்வியூ பேனலில் இருந்தீங்கன்னா உங்களோட மனைவின்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண் இன்டர்வியூ பேனலில் இருந்தீங்கன்னா உங்கள் கணவர் அல்லது குழந்தைங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது அவங்க என்ன எதிர்பார்த்து இதை கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. ஸோ இப்போ இதுக்கு என்ன மாதிரி பதில் கொடுக்கலாம்? நீங்கள் இருக்கிறதும் நீதிபதியோடைய வீட்டில் தான். ஸோ அந்த இடத்துல அவருக்கு ஏதோ ஒரு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவர் கொஞ்சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு போகிறாரு. அதே டைமில் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் பேரண்ட்டோ இல்லை குழந்தைங்களுக்கோ அடிபட்டு போகுது, ஏதோ நடந்துருது. ஸோ இப்போது இவர் கூட இருந்து இவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிறதா, இல்லை இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அவர்கிட்ட. இதுதான் இங்கே விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ இதை பற்றி யோசிங்க. அதுக்கு முன்னாடி இந்த எம்ஹெச்சி இன்டர்வியூக்கு போகிறவங்க இன்டர்வியூ அப்புறம் ப்ராக்டிக்கல்னு அட்டன் பண்ண போகிறீங்க. இதில் ஜெயிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் ஜெயிக்கிறதோடு இல்லாமல் இந்த ஒரு தேர்வுக்காக தயாராகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாம் தொடர்ந்து ஆன்லைன் வகுப்புகளும் தொடர்ந்து இன்டர்வியூக்கான கேள்விகளும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் கலந்துக்கணுனாலும் ஒரு கான்டாக்ட் நம்பர் போகும், தொடர்பு கொள்ளுங்கள். சரி, இப்போ இந்த கேள்வியை பற்றி யோசிச்சிங்களா? அவங்க என்ன மீனிங்கில் இதை கேட்டிருப்பாங்க? இந்த நீதிமன்ற வேலைக்கு வரணும் அப்படின்னா நாம் ரொம்ப நேரம் நீதிமன்றத்தில் பணிபுரிகிற ஒரு ஆளாக தான் இருப்போம். அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னால் சரியாக இருக்குன்னு யோசிங்களேன். இப்போ சிம்பிளாக இதுக்கு நீங்கள் யோசிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இது என்ன சார், நான் வந்து நீதிமன்றத்தை அதாவது நீதிபதியோட வீட்டில் தானே இருக்கேன். ஸோ அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டில் போய் என்ன பண்ணுவேன், என்னுடைய சொந்த பிரச்சனையை பார்ப்பேன், இல்லை ஆஸ்பத்திரியில் அவங்க அட்மிட் ஆகிருந்தாங்கன்னா போய் பார்ப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இப்படி தான் நம்ம மினிமமாக யோசிப்போம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் சொல்கிற பதிலோட விதம் இருக்குல்ல, அந்த விதம் தான் உங்களுக்கு போனஸ் மார்க் கொடுக்குதா இல்லையான்றது. ஓகேவா? எப்படின்னு பாருங்களேன். இப்போது ஓகே சார், இப்போது நீதிபதிக்கு நடக்கிற அதே நேரத்தில் என்னுடைய வீட்டில் நடக்குதுன்றது எனக்கு இன்ஃபார்ம் வருது. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீதிபதி ஐயாவுக்கு நான் அந்த இடத்துல இருந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஆனால் அதே டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, மறுபடியும் என்னுடைய நெய்பர்ஸ்க்கு, வீட்டில் இருக்கிற மற்றவர்கள், அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அல்லது என்னோடய நண்பர்கள், அல்லது இப்போ அரசு ஆம்புலன்ஸோட நம்பர் இருக்குது, அவங்களுக்கான ஒரு ஃபஸ்ட் எய்டுக்கான ஏற்பாடு பண்ணுவேன். இல்லை என்னோடய நண்பர்களை கூப்பிட்டு வீட்டில் போய் பாருங்கள், இல்லைன்னா என்னோடய ரிலேட்டிவை கூப்பிட்டு வீட்டில் பாருங்கள், அவங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ட்டு அவங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு முதல்ல பண்ணி விட்டுருவேன் சார். ஃபோன் மூலமாகவே பண்ணி விட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீதிபதியை கூட போயிட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதோ, இல்லை நீதிபதி ஐயாவோட வீட்டுக்கே டாக்டரை வர வைக்கிறதோ நான் பண்ணி, அப்புறம் அவங்கெல்லாம் வந்து அசம்பிள் ஆன பிறகு அதுக்கப்புறம் நான் ஐயா கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு, இது மாதிரிங்க வீட்டில் சுச்சுவேஷன் இருக்குது, நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போவேன் சார். அப்படிங்கிற ஒரு பதில் எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல எப்படி உங்களோட அப்ரோச் இருக்குது இந்த கேள்விக்கு, இதுதான் பதிலே தவிர நாம் அப்படியே ஓப்பனாக ஏதாவது ஒரு பதிலை மட்டும் சொன்னால் போதுன்றதுலாம் இல்லை. அந்த பதில் சொல்கிற வகையில் உங்களோட அப்ரோச்சை பார்க்குறாங்க. எப்படி ஒரு விஷயத்தை இவர் கன்வே பண்ணுறாரு, அந்த கன்வேயை வச்சு தான் உங்களுக்கு வேலை தரணுமா தர வேணாமான்னு யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்டர்வியூ போகிறீங்க, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் இந்த சமயோஜித கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் அளிப்பீங்க. அதில் யாரையும் வந்து எதுவும் சொல்ல முடியாது. அந்த பதிலை எப்படி கொடுக்கணுங்கிறது தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்படி ஒரு அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகையில் நம்ம பதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக
ஓகே, இவங்க வந்து நிதானமாக ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் நடக்கும் பொழுதும் நிதானமாக யோசிக்கிறாங்க, தான் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆளை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து வேலைக்கு உதவியாக இருப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபீல் கொண்டு வரணும். அதுதான் இந்த இன்டர்வியூவோட நோக்கம். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்டர்வியூ கொஷினோட சந்திப்போம். நன்றி.